Hi everyone, this is JS. Welcome to Max class. In this class, we are going to discuss application of factor theorem to determinant. First of all, what is factor theorem? If each element of a matrix A is a polynomial in X, and if determinant of A vanishes for X is equal to A, then X minus A is a factor of determinant of A. இப்போ நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு ரிசல்ட் பார்த்துருப்பீங்கப்பா. ஒரு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2. இப்போ நீங்கள் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணால் இந்த பாலினாமியலுடைய வேல்யூ வந்து 0 ஆகும். என்ன செக் பண்ணி பாருங்கள். 1 மைனஸ் 3 ப்ளஸ் 2, 3 மைனஸ் 3 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இந்த பாலினாமியலை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம்னா கண்டிப்பாக எக்ஸ் மைனஸ் 1 இஸ் எ ஃபேக்டர். இது வந்து 10th நீங்கள் பார்த்தது. இதையே நாம் வந்து டிட்டர்மினண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணும் பொழுது அந்த டிட்டர்மினண்ட்டோடைய வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, அடுத்து சம் நோட் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். This theorem is very much useful when we have to obtain the value of the determinant in factor theorem. இப்போ ஃபேக்டர் ஃபார்மில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸ் மைனஸ் பி, எக்ஸ் மைனஸ் சி, இந்த மாதிரி ஃபேக்டர் ஃபார்மில் இருக்கிற இந்த டிட்டர்மினண்ட்டுக்கு ஈஸியாக நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. The second one, if we substitute b for a in the determinant of a, any two of its rows or columns become identical, then determinant of a equal to 0, and hence by factor theorem a minus b is a factor of determinant of a. இப்போ ஏதாவது 2 ரோ 2 காலம் ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டிட்டர்மினண்ட்டோடைய வேல்யூ என்ன ஆகும்? 0 ஆகிடும். அப்படி இருந்துச்சுன்னா a மைனஸ் b இஸ் ஏ ஃபேக்டர். சப்போஸ் 6 ரோஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. எப்போது நாம் வந்து ஒரு வேல்யூவை வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நான் டிட்டர்மினண்ட்டில் வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 6 ரோஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா அந்த ஃபேக்டர் வந்து நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதணும்? எக்ஸ் மைனஸ் ஏ பவர் ஆர் மைனஸ் 1 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மேக்ஸிமம் வந்து 3/3 மேட்ரிக்ஸ் தான் நம்ம எடுத்துப்போம். டிட்டர்மினண்ட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து 3 ரோஸ் 3 காலம்ஸ் வந்து ஐடென்டிக்கலாக வரலாம். சப்போஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணுறீங்கன்னா 3 ரோ 3 காலம் ஐடென்டிக்கலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஃபேக்டர் எழுதும்போது எக்ஸ் மைனஸ் ஏ பவர் 3 மைனஸ் 1, இங்கே வந்து ஆர் மைனஸ் 1ன்னு போடுறோம் இல்லையா, 3 மைனஸ் 1, அப்போ என்ன ஆகிடும்? 2. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ பவர் 2ங்கிறது தான் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, சரி. அடுத்து இந்த 5th நோட் வந்து பாருங்கள், ரொம்ப முக்கியம். If the determinant is in cyclic symmetric form, cyclic symmetric formனா x minus y, y minus z, z minus x, இதுதான் வந்து cyclic symmetric formனு சொல்கிறது. If m is the difference between the degree of the product of the factors obtained by substitution. இப்போ x is equal to a அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்? டிகிரி வந்து கண்டுபிடிக்கணும். And the degree of the product of the leading diagonal elements, அந்த டிட்டர்மினண்ட்டோடைய லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு டிகிரி கண்டுபிடிக்கணும். அதோடைய டிஃபரன்ஸ் தான் எம். இப்போ எம்மோட வேல்யூ எப்படிலாம் இருந்திருக்கலாம் அப்படின்னா எம் இஸ் 0வாக இருந்திருக்கலாம், எம் வந்து 1ஆக இருந்திருக்கலாம், எம் வந்து 2ஆக இருந்திருக்கலாம். இதுதான் மேக்ஸிமம் உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்குறது. எம் இஸ் 0, எம் இஸ் 1, எம் இஸ் 2. எம் வந்து 0வாக இருந்துச்சுன்னா the required factor is a constant, k வந்து அதர் ஃபேக்டராக இருக்கும். சப்போஸ் எம் வந்து 1ஆக இருந்துச்சுன்னா அதர் ஃபேக்டர் வந்து கே ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. எம் இஸ் 2ஆக இருந்துச்சுன்னா த அதர் ஃபேக்டர் வந்து என்னவாக இருக்குமா? கே ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் எல் இன்டூ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஓகே, இதில் ப்ராப்ளம் வரும்பொழுது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Say 7.3 first sum, show that determinant of x a axa aax equal to x minus a whole square of x plus 2a. Okay,
இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இந்த மெத்தடு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெல்டா ஈக்குவல் டு அப்படின்னு எல்ஹெச்எஸ் வேல்யூவை அப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் எக்ஸ் மைனஸ் ஏ வந்து இப்போ நம்ம ஃபேக்டர்னு சொல்லணும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு டெல்டாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஏ கொடுத்துடணும். லீடிங் டயகனலில் எக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துட்டு ஏ கொடுத்துடணும். இப்போ இங்கே பாருங்கள், 3 காலம்ஸ் 3 ரோ வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. அப்போ ஃபேக்டர் எழுதும்போது எப்படி எழுதணும், எக்ஸ் மைனஸ் ஏ பவர் 3 மைனஸ் 1. 6 ரோஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா 6 மைனஸ் 1 இல்லையா? இங்கே வந்து 3 ரோஸ் 3 காலம்ஸ் ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா 3 மைனஸ் 1 அப்படின்னு எழுதணும். இங்கே பாருங்கள், நான் எழுதியிருக்கேன். Since all the 3 rows are identical, we get x minus a power 2 as a factor. Another factor என்ன, x plus 2a. அப்போ நீங்கள் என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணணும், x is equal to minus 2a. ஓகே, அப்போ இங்கே நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணணும் என்ன அப்படின்னா, x equal to minus 2a டெல்டாவில் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து லீடிங் டயகனல் மட்டும் என்ன ஆகும், minus 2a minus 2a minus 2a ஆகும். ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து 0 வருமா, இந்த டெல்டா வந்து 0 ஆகுமான்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, C1 implies C1 plus C2 plus C3. இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 0 ஆகிடும். பாருங்க, minus 2a plus a plus a plus 2a minus 2a கேன்சல் ஆகிடும். அப்போ காலம் 1 வந்து என்ன ஆகிடுது, ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ ஒரு ரோ ஒரு காலம் 0வா இருந்தால் அந்த டிட்டர்மினன்ட்டுடைய வேல்யூ வந்து 0. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகிடுதுன்னா டெல்டா ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் 2a இஸ் ஏ ஃபேக்டர். ஆல்ரெடி நம்ம என்ன ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ப்ளஸ் 2a, இந்த ரெண்டு தான் வந்து ஃபேக்டராக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எம்னா என்ன அப்படின்னா, இப்போ நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுற அந்த ஃபேக்டருடைய டிகிரி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் லீடிங் டயகனலுடைய டிகிரி கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். அதுதான் எம் வேல்யூ. இப்போ நான் சொல்கிறேன், நல்லா பொறுமையாக கவனிங்க. த டிகிரி ஆஃப் தி லீடிங் டயகனல் ஆஃப் டெல்டா. இப்போ டெல்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் டெல்டா. இதில் லீடிங் டயகனல் என்ன, எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் கியூப் வருமா? அப்போ எக்ஸ் கியூப்னா டிகிரி என்னது, 3. அடுத்து நாம ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ப்ளஸ் 2a, அதை ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு டிகிரி என்ன வரும்னா 3 வரும். இதுக்கு 2, அதுக்கு 1, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ டிகிரி என்ன வரும், 3. ஓகே, எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிகிரி ஆஃப் தி லீடிங் டயகனல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் இஸ் 3. த டிகிரி ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ பவர் 2 எக்ஸ் ப்ளஸ் 2a, இதுக்கு வந்து டிகிரி வந்து 2பா, இதுக்கு வந்து 1. அப்போ 2 + 1 என்ன ஆகிடும், 3. அப்போ இதுக்கு நீங்கள் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். அதுதான் எம் வேல்யூ. 3 - 3 என்ன ஆகிடும், 0. ஹென்ஸ் அதர் ஃபேக்டர் மஸ்ட் பி கே. நம்ம தான் சொல்லியிருந்தோம் இல்லையா, எம் வந்து 0வா இருந்ததுன்னா அதர் ஃபேக்டர் என்னவா இருக்கும், கேவா இருக்கும். எம் வந்து 1ஆ இருந்தால் அதர் ஃபேக்டர் கே ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியாக இருக்கும். ஓகே, ஸோ பார்க்கலாம். இப்போ இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டிட்டர்மினன்ட்டுடைய வேல்யூவை அப்படியே எழுதிட்டு k into x minus a whole square into x plus 2a எழுதிக்கணும். இப்போ இந்த kயோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் xக்கு aக்கு நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். x is equal to 1, x equal to 2, x equal to -1, x is equal to 4, எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது LHS, RHS ரெண்டுத்துலேயுமே நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், x equal to 1, a equal to 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், லீடிங் டயகனல் மட்டும் 1 வரும், ரிமைனிங்லாம் என்ன ஆகிடும், 0. இங்கே பாருங்கள், k ஆஃப் 1 - 0, 1 - 0னா 1 தானே வரும், 1 + 0னா 1 தான் வரும். ஸோ லீடிங் டயகனலில் எலமெண்ட் இருக்குன்னா அதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுதானே டிட்டர்மினன்ட்டுடைய ரூல். ஸோ அப்போ இந்த டிட்டர்மினன்ட்டுடைய வேல்யூ என்ன வரும், 1 தான் வரும் இல்லையா? ஸோ அப்போ k = 1 அப்படின்னு கிடைக்குது. k = 1 நம்ம இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ சப்ஸ்டிடியூட் k வேல்யூ இன் 1 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர், ஹென்ஸ் த ப்ரூஃப். ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னைக்கு. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ABC வந்து ஃபேக்டராக இருக்குன்னா a = 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணணும், a = 0. அப்போ தான் உங்களுக்கு ஃபேக்டர் எழுதும்போது a - 0 இஸ் எ ஃபேக்டர்னு வரும்.
a மைனஸ் ஜீரோனா என்ன ஃபேக்டர்? a தானே வரும். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ a வந்து ஃபேக்டர்னா a ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுங்க. சிமிலர்லி b அண்ட் c ஆர் த ஃபேக்டர்ஸ்னு எழுதலாம். ஏன்னா இது வந்து சைக்ளிக். ஏவுக்கு அப்புறம் b வருது, பிக்கு அப்புறம் c வருது. ஸோ a ஈக்குவல் டு ஜீரோன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணும்பொழுது அந்த டிட்டர்மினன்ட்டுடைய வேல்யூ கண்டிப்பாக ஜீரோ தான் வரும். ஸோ தேர்ஃபோர் a இஸ் a ஃபேக்டர்னு எழுதிருங்க. சிமிலர்லி b அண்ட் c ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் டெல்டா அப்படின்னு எழுதிருங்க. இப்போ இதுக்கு ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. a b c மல்டிப்ளை பண்ணு. இதுக்கு டிகிரி என்ன வரும்னா 1 + 1 + 1 3 வரும். இந்த லீடிங் டயகனலுக்கு டிகிரி கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இந்த ஃபேக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, b + c இதோடைய பவரில் 1 இருக்குது, c + a ஓட பவரில் 1 இருக்குது, a + b ஓட பவரில் 1 இருக்குது. அப்போ வந்து 3. இதுக்கும் பவர் 3, இதுக்கும் 3 வந்து 3 - 3 என்ன ஆயிடும்? 0. அப்போ அதர் ஃபேக்டர் மஸ்ட் பி k. இதை வந்து 8ன்னு எடுத்துக்கக்கூடாது, கேன்னு எடுத்துக்கணும். கேக்கு வேல்யூ நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏவுக்கு பிக்கு சிக்கு வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து a ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா 0 × anything என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ அதனால் ஏவுக்கு வேல்யூ வந்து 1 எடுக்கலாம், பிக்கு வேல்யூ வந்து -1 எடுக்கலாம், சிக்கு வேல்யூ வந்து 2 எடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் வரும்பொழுது ஜீரோங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும் டோட்டலாக. ஸோ இந்த மாதிரி வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, 8ன்னு வரும். கேவோட வேல்யூ 8 வரும். மறுபடியும் கேவோட வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா அதுதான் ஆன்சர். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சைக்ளிக் ஃபார்மாக இருக்கா? x - y, y - z, z - x. புட் x is equal to y. எப்படி கொடுக்கணும்? x equal to y in delta. x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் y கொடுங்க. y square. அப்போ 1y y square, 1y y square. 2 columns identical ஆகிடும். Therefore x minus y is a factor. Similarly y minus z, z minus x are the factors of delta அப்படின்னு எழுதி. இப்போ இதுக்கு டிகிரி 3 வரும், இதுக்கும் லீடிங் டயகனலுடைய டிகிரியும் 3 வரும். ஏன்னா இந்த வந்து 1ங்கிற கான்ஸ்டன்ட் எடுத்துரும். yக்கு zக்கு மட்டும்தான் பார்க்கணும், வேரியபிளுக்கு மட்டும்தான் டிகிரி பார்க்கணும். இந்த zோடைய பவர் 2 இருக்குது, yயோட பவரில் 1 இருக்குது. அப்போ 2 + 1 3. கான்ஸ்டன்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு டிகிரி பார்க்காதீங்க. ஸோ அப்போ 3 - 3 0 வந்துடும். புரியுதா? ஸோ அதர் ஃபேக்டர் மஸ்ட் பி k. கேவோட வேல்யூ வந்து இந்த சம்முக்கு 1 வரும். இங்கே நீங்கள் 0 யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் 0ன்னு யூஸ் பண்ணலாம். x = 0 இந்த மாதிரி வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். x = 0, y = 1, z = -1. இந்த மாதிரி சிம்பிளாக வேல்யூ எடுத்துக்கோங்க. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. அந்த வேல்யூ வந்து ஆன்சர் என்ன வரும்? k = 1ன்னு வரும். ஓகே, தேங்க்யூ.